திருச்சி கிழக்குக்கு ஏன் அவர் போனாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி இல்ல, அது ஒரு பிரச்சாரம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காவேரின்றது அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் மாதிரி. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் மீனா. இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட தொடர்ந்து இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் சாமிநாதன். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முதல்வரா ஆகிட்டாங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவங்க வந்து முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதல் முறையா திருச்சியில பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க பேசின கருத்துக்கள்ல அரசியல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அரசியல்ல மாற்றம் அப்படின்லாம் நம்ம வந்து அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அவர் முதல்வராக பொறுப்பேற்றார். மே 10 பொறுப்பேற்றார் முதல்வரா. திருச்சி கிழக்கு, அதுக்கப்புறம் வந்து சென்னை பெரம்பூர் தொகுதியில வந்து போட்டிட்டாரு. இப்போ 2 தொகுதியில வந்து எம்எல்ஏ இருக்க முடியாது, தேர்தல் ஆணையத்தினுடைய இதுபடி, அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி இருக்க முடியாது. 2 இடத்துலயும் எம்எல்ஏ பதவி இருக்கணும். அதனால வந்து ஒரு இடத்துல வந்து உடனே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தொகுதிக்கு வந்து நன்றி அறிவிப்பு கூட்டமா அங்க வந்து போறாரு விஜய். அவர் அந்த 2 நாளைக்கு முன்னாடி போனாரு, திங்கட்கிழமை. இது வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் தான். ஆனா நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி இல்ல, அது ஒரு பிரச்சாரம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்யறாங்க. உண்மைதான் அது. அது வந்து என்னன்னா, ஒரு இது வரைக்கும் அவர் வந்து முதல்வர் ஆகாம வந்து தாவேகா தலைவரா வந்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணாரு. எல்லா இடங்களுக்கும் அவர் போல, குறிப்பிட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அவர் போனார். அது முக்கியமான பகுதிகளில் மட்டும்தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இது நன்றி அறிவிப்பு கூட்டம். ஒரு முதல்வர் ஆகி ஒருத்தர் வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் போறாங்க. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து அவர் தொகுதி மக்களுக்கு நன்றி வந்து சொல்ல போவாங்க. அப்போ ஒண்ணு எப்படி போவாங்க அப்படின்னா, ஒண்ணு ஜீப்ல போய் எல்லா தொகுதிகளுக்கும், இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர்ல தோத்துட்டாரு. தோத்ததுக்கு அப்புறமும் என்ன பண்றாரு, எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே மே 5 என்ன பண்றாரு, தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக போறாரு. அவர் எப்படி போனார் அப்படின்னா, நம்ம எல்லாமே பார்த்தோம். ஜீப்ல போய் பேச்செல்லாம் கிடையாது, ஸ்பீச் எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் வந்து கையை கூப்பி நன்றி தெரிவிச்சு கையை கட்டிட்டு வந்துட்டாரு. இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கவரே இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து போய் நன்றி அறிவிப்பு பண்றாரு அப்படின்னா, ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, வீதி வீதியா நடந்து போவாங்க, இல்ல ஜீப்ல போய் அவங்க வந்து பண்ணுவாங்க. இவர் வந்து முதல்வர் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா, திருச்சி கிழக்குக்கு போய் நன்றி சொல்றேன்ற பேர்ல வந்து என்ன பண்றாரு, திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குல்ல, ஃபேமஸான காலேஜ், சிட்டிக்குள்ள இருக்கு. அந்த காலேஜில் இருக்க கிரவுண்ட்ல வந்து ஒரு மைதானத்தை ரெடி பண்ணி அதுல ஸ்டேஜ் எல்லாம் போட்டு, ஸ்டேஜ் கூட இல்லை, ஒரு கூடாரம் மாதிரி போட்டு, ஒரு வழக்கமா வந்து பிரச்சாரத்துக்கு போனார்ல அந்த வண்டி, அந்த பஸ் எடுத்துட்டு போய் நின்று அதுக்கு மேல வந்து நின்றுதான் பேசினாரு. ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, ஆனா வந்து அவருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும், அவர் பேசினதா இருக்கட்டும், அவர் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி கிடையாது. அது என்னமோ பிரச்சார பாணி மாதிரியே இருக்கு. அதுல சொன்ன ஒரு 4-5 விஷயங்கள் வந்து அவர் 18 நிமிஷம் அதுல வந்து பேசினாரு. அதுல வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பத்தி அவர் எதுவுமே பேசவே இல்லை. அந்த பிரச்சாரத்துல திமுகவும் தாவேகாவும் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அதே பாணியில தான் என்ன பண்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி மற்றும் சிலர் அப்படின்றாரு. அதே மாதிரி திமுக வந்து தூர சக்தின்றாரு, அதிமுக வந்து துயர்ந்த சக்தி அப்படின்றாரு. அது தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா பரவாயில்ல, இப்ப தேர்தல் முடிஞ்சு ஆதரவு கொடுத்திருக்காங்க அந்த தூய சக்தியில இருந்து. ஆமா, அந்த ஒரு சொல்லக்கூடிய அந்த தீய சக்தி கூட்டணியில் இருந்தாங்கல்ல, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதே மாதிரி காங்கிரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிகா, ஐயுஎம்எல், இவங்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு வந்து அவருடைய நாற்காலியே வந்து நிக்குது. முதல்வர் நாற்காலியில வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு. அத இங்க இருந்து தீய சக்தியில அவர் சொன்ன வந்து தீய சக்தி கூட்டணியில் இருந்த உங்களுடைய ஆதரவை வாங்கிதான் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியில் நடத்திட்டு இருக்காரு. அப்படின்ற கட்டத்துல வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கவனமா வந்து, ஒரு முதல்வராகி அதே மாதிரி ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்றாரு, எங்களை வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு வாயில வேற மாதிரி வருது அப்படின்றாரு. அவர் என்ன மாதிரி வருது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஒரு முதல்வரா இருக்கவர் வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அவர் வந்து முதல்வரா வந்து கையெழுத்து போட்டு பதவி பிரமாணம் நடத்திருக்காரு. பொது வெளியில எப்படி பேசணும், பொதுமக்கள் மத்தியில எப்படி பேசணுன்றதுக்கான விதிகள்லாம் நிறைய இருக்கு. அது வார்த்தை கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு.
இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்காத ஒரு கலாச்சாரத்தை இப்ப நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் வந்து வாயில வேற மாதிரி வரும் அப்படின்னா விமர்சனங்களை தாங்கிக்கிறது தான் வந்து அரசியல்ல வந்து இருக்க முடியும். விமர்சனமே நம்ம பண்ணக்கூடாது. அதுல இன்னொன்று என்ன சொல்றாருன்னா எல்லாமே கதறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. ஒரு ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, அந்த கட்சியினுடைய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், அவங்களுடைய திட்டங்களா இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், அதுல வந்து குறைகளோ குற்றங்களோ இருந்தோ சுட்டி காட்ட வேண்டியது எதிர்கட்சியோடைய கடமை, அது அவங்களோட உரிமை. அது ஏன்னா இப்ப எதிர்கட்சியால இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே வந்து இப்ப வந்து தாவேகா மாதிரி புது கட்சிகள் கிடையாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய, அதாவது இப்ப திமுக வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா 75 வருஷம் பாரம்பரியம். ஓகேவா? 1967, அதாவது இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் இருக்காருல, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து திமுக ஆட்சியில் இருந்தது கட்சி. அவர் வந்து விஜயோட பிறந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1974 தான். அதுக்கு முன்னாடியே ஆட்சி, அப்போ வந்து திமுக ஆட்சியில் இருக்கு. விஜய் பிறந்தாருல 1974, அப்ப வந்து கலைஞர் வந்து சிஎம் இருக்காரு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியில் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கதறாங்க அப்படின்னு சொல்றதுல வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப வந்து மோசமான வார்த்தைகள். அதே மாதிரி அவர் அந்த மேடையில் அந்த பஸ் மேல நின்று அவர் பேசுனது, பிரச்சார வாகனத்தில் நின்று பேசுனதெல்லாம் அந்த, அதாவது ஒரு முதல்வரா இருந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், நான் என்னென்ன செய்ய போறேன், நான் வந்து இப்போ 25 நாள்ல என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா அவர் செஞ்ச விஷயம் என்ன பண்றாரு, டெய்லி காலையில எழுந்திரிச்சு பனையூர் வீட்டில், அது நீலாங்கரை வீட்டுல இருந்து கிளம்பி தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு காலையில 10 மணிக்கு. மதியான சாப்பாடையும் கட்டிட்டு வந்துடுறதா சொல்றாங்க. சரியா? 4 மணிக்கு 4:30 மணிக்கு திரும்ப கிளம்பி போயிடுறாரு. அந்த பனையூருக்கும் இந்த தலைமைச் செயலர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர். அந்த 18 கிலோமீட்டர் அவருடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 800 போலீஸ் வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. இது வந்து என்னன்னா தவிர்க்கப்படணும் முதல்ல. ஏன்னா பொதுமக்கள், இது வந்து அவர் வந்து போகக்கூடிய சென்னையே பொதுவா வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு இடம். ஏன்னா மக்கள் ஜனத்தொகை இங்க அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி 1.25 கோடி மக்கள் வந்து இங்கேயே வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் 7.5 கோடியில ஒரு 1.25 கோடி பேர் இங்க இருக்கும்போது இன்னொன்று வந்து தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். அப்படின்றப்ப இங்க வந்து எவ்வளவுதான் அங்க நீங்க சாலைகள் வந்து போட்டாலும், அதே மாதிரி எவ்வளவுதான் போக்குவரத்தை வந்து சீர் பண்ணாலும், மெட்ரோ கொண்டு வந்தாலும், அதே மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார ரயில் வந்து எத்தனை தான் நீங்கள் கொண்டு வந்தாலுமே அந்த அடுத்தடுத்து ஜனத்தொகை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஏன்னா பொழப்பு தேடி வர்றவங்க, இப்போ நாங்கெல்லாம் என்னை மாதிரி ஆட்கெல்லாம் பொழப்பு தேடி தான் வந்திருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து 20 வருஷம் ஆச்சு. ஸோ இப்படி பிழைப்புக்காக வரக்கூடிய மக்கள் வந்து இது வந்து என்னன்னா ஒரு டவுன்ஷிப். இந்த இடத்துல வந்து நீங்க 18 கிலோமீட்டர் இங்கேயும் அங்கேயும் வந்து ஒரு 800 போலீஸை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு கான்வாயில வச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அது வந்து பீக் அவர் 5 மணி 4 மணிலாம் பயங்கர பீக் அவர், 5 மணி 6 மணிலாம் அந்த டைம்ல ஒரு கிளம்பி போறது, அதே மாதிரி பீக் அவர்ல கிளம்பி வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். அதே மாதிரி திருச்சியில அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து உண்மைக்கே அது வந்து ஒரு முதல்வரா இப்படி பேசுவாங்களான்றதே வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து எம்ஜிஆர் வந்து இவர் மாதிரி தான் வந்து நடிகரா இருந்து தான் வந்து அரசியலுக்கு வந்தார். 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவா இருந்தாரு. அந்த அனுபவம் இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் திமுகல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு 1977 5 வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து கட்சி தொடங்கி 2 வருஷத்துலயே ஆட்சிக்கு வந்துட்டாரு. இது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்கான கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு மேடையில வந்து இவர் முதல்வராக இருக்காரு. இப்போ இவர் வந்து முதல்வரா இல்லாம முதல்வர்ங்கிற பக்குவம் இல்லாம பேசுறாரு. கண்டிப்பா பக்குவமே இல்லை. அதாவது எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை வந்து சினிமால நீங்க பேசலாம், என்னன்னாலும் பேசலாம். இப்படின்லாம் கத்தலாம், ஏத்த இறக்கமா பேசலாம், கேமராமேன் எப்படிலாம் சொல்லலாம். இது வந்து என்னன்னா டிஜே எஃபெக்ட்லாம் போட்டு வந்து தேட்டர்ல வந்து பார்க்கும்போது பயங்கரமா கை தட்டுவாங்க. ஆனா ஒரு பொது மேடையில பொதுமக்கள் மத்தியில நீங்க பேசும்போது அது வந்து எல்லா தரப்புக்கும் போய் ரீச் ஆகும். அதுக்கு வந்து இது வந்து அவருடைய அன்னைக்கு பேசின பேச்ச யாருமே அந்த ஜென்சி குரூப், அவர் ஆதரிக்கக்கூடிய குரூப் இருக்காங்க அவருடைய ரசிகர்கள். அவர் அந்த மேடையில அவர் பேசும்போதே, மேடைன்னு கூட இல்லை, அந்த பஸ்ல மேல நின்று பேசும்போதே கீழே இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து அங்க பெரும்பாலும் இல்லை, 75% வந்து ரசிகர்கள். அவர் நன்றி தெரிவிக்க போனது பொதுமக்களுக்கா இல்ல ரசிகர்களுக்கான்னு தெரியல.
இன்னொரு வந்து திருச்சி கிழக்குக்கு ஏன் அவர் போனாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திருச்சி கிழக்குல அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே வந்து ஒரு 5 பேர் 4 பேர் வந்து அதிமுகவில் 5 பேர் வந்து அதிமுகவில் ரிசைன் பண்ணியிருக்காங்க பதவி, எம்எல்ஏ பதவியை. இதுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஸோ அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக போய் அதே பாணியில பிரச்சாரம் மட்டும் வந்திருக்காரு விஜய். மற்றபடி அது நன்றி அறிவிப்பு கூட்டமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து அன்புமணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு உணவு தர விவசாயிகளை பத்தி அவர் எதுவுமே பேசல, அதுக்கு இன்னும் எதுவும் முன்னேற்பாடு எதுவும் பண்ணலங்கிற மாதிரி அவங்க வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ வந்து கர்நாடகத்துல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து முதல்வரை பொறுப்பேற்றிருக்காரு. சித்தராமையா வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவங்க ஏற்கனவே போட்ட டீல் தான். அதாவது அவங்க வந்து டி.கே. சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் போட்டி பலமா இருந்துச்சு. 2 தரப்புமே வந்து அவர் சித்தராமையா பொறுப்பேற்றதுக்கு முன்னாடியே நான் தான் வந்து முதல்வர் ஆவேன்னு சொல்லி 2 பேருக்குமான ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் தலைமையை வந்து சித்தராமையையும் இவரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கடைசியில் சித்தராமையா வந்து சீனியர் அவர், அதனால அவரை கூப்பிட்டு வச்சு நீ இவர் முதல்வராக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டீல் நடந்திருக்கு. நீங்க ஒரு 2 வருஷம் வந்து இவர் முதல்வராக இருப்பாரு சிவகுமார். அந்த டீல் படி வந்து இப்போ வந்து சித்தராமையா ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்கிறார். ஆனா டி.கே. சிவகுமார் பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து எடியூரப்பா வந்து முதல்வராக இருந்தார் பாஜக சார்பா. அவரு வந்து அங்க வந்து கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காவேரின்றது அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் மாதிரி. காவேரி விஷயம், காவேரி விவகாரம் இருக்குல்ல, அதை பேசுனா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து அது ஒரு அஜெண்டாவே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் யாராச்சும் வந்தாலும் பாஜகவா இருக்கட்டும், பாஜக மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்குல்ல அந்த கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்பயுமே ஒரே அஜெண்டா காவிரி விவகாரம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா கட்சியுமே ஒரு தேர்தல் வைக்க கூட கச்சத்தீவை மீட்போம். அது மாதிரிதான் அங்க கர்நாடகால வந்து காவிரியை வந்து காவிரி விவகாரம் வந்து அவங்களுக்கு வந்து தேர்தலுக்கான ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அதை வச்சு மக்கள் மத்தியில வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுறது. இந்த வேலைக்காக காவிரி விவகாரத்தை வந்து இது பண்றாங்க. காவிரி விவகாரத்துல அந்த மேகதாதுல அணை கட்டணும்ன்ற டி.கே. சிவகுமார் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் துணை முதல்வர் இருக்க காலகட்டத்தில் இப்போ வந்து அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து எதனால அவர் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து இத்தனை நாள் திமுக இருந்தாங்க, ரொம்ப போராடினாங்க, எந்த அணையும் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு வில்லங்கமும் வரக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப தாவேகா வந்ததுனால தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு அளிச்சிருக்காங்க இல்லையா, அதனால அவர் அப்படி சொல்றாரு. இல்ல, இங்க வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலுமே அவரை அங்க வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. இல்ல பிஜேபி ஆட்சியில இருந்தாலுமே இதே பிரச்சனை, இதே விவகாரத்தை தான் சொல்லுவாங்க. இங்க காங்கிரஸ் இருக்கு, அங்க வந்து காமராஜர் இருந்தார்ல, அவர் காங்கிரஸ்காரர் தானே. அவர் 9 வருஷமா அங்க சிஎம் இருந்தார் தமிழ்நாட்டுல. அப்பயும் காவிரி பிரச்சனை வந்து இருந்துச்சு. அப்ப அங்கேயும் கர்நாடகால காங்கிரஸ்காரங்க தான் இருந்தாங்க, சிஎம் இருந்தார். ஸோ அதனால காவிரி விவகாரம்ன்றது வந்து 100 ஆண்டு கால பிரச்சனை. அது வந்து இன்னைக்கு நேற்றான பிரச்சனை எல்லாம் கிடையாது. அங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இங்க யார் வந்து ஆதரவா இருந்தாலும் சரி, இந்த காங்கிரஸ் வந்து சும்மா அவங்க வந்து என்ன ஒப்புக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஏன்னா அந்த கேஸை பொறுத்த மட்டும் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுது. அவங்க சொன்ன ஒன்னே விஷயம் என்னன்னா, அந்த மேகதாது அணைக்கான அந்த திட்டமிடலை மட்டும் பண்ணுங்கன்னாங்க. அந்த வரைபடம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, எப்படி அணை கட்டணும் அப்படின்னு, அதுக்கு மட்டும்தான் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்களே ஒழிச்சு அணை கட்டுறதுக்கு அவங்க அனுமதி. ஏன்னா அணை கட்டணும் அப்படின்னா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு வேணும், அதே மாதிரி மத்திய அரசோட உத்தரவு வேணும், அதே மாதிரி காவிரி நடுவர் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் ஒண்ணு இருக்கு, காவிரி ஒழுங்காற்றுக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட காவிரி நதியினால சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்ல வந்து முக்கியமானது தமிழ்நாடு, அடுத்து வந்து பாண்டிச்சேரி. இந்த 2 மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து அரசியலுக்காக வந்து பண்ணக்கூடிய விஷயம். ஏன் வந்து அன்புமணி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த மேகதாது விஷயம் வந்து இவ்வளவு தூரம் பூதாகரமாயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி வாயை திறக்கல விஜய் அவர்கள் கேட்க திருச்சியில. அது மட்டும் அவர் வாய் திறக்கல. பிஎம்சின்னு ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கு வந்து போன கவர்மெண்ட் வந்து கையெழுத்தே போடல. திமுக கவர்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நான் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு. அதாவது மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த இருமொழி கொள்கையில ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அண்ணா வகுத்த பாணி,
அதாவது நம்ம பேசுறதுக்கு தமிழ், உலகத்தோட பேசுறதுக்கு வந்து ஆங்கிலம். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்மளுடைய அஜெண்டாவா இருக்கு. அண்ணா காலத்திலிருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த திமுகவும் அதிமுகவும் இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணாங்க, அந்த மும்மொழி கொள்கையை வந்து உள்ள புகுத்துறாங்க பிஎம்சிடி மூலியமான்ட்டு. இதுக்கான நிதி கொடுக்கல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2500 கோடி. அந்த 2500 கோடி எங்களுக்கு தேவையில்லை, 10,000 கோடி இதனால எனக்கு லாஸ் ஆன பரவாயில்லன்னு சொன்னவர் தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால வந்து அதை பத்தி கூட ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்லலை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அந்த ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்துறாங்க 9வதுல இருந்து. அந்த பிரச்சனையை பத்தியும் அவர் வந்து வாய் திறக்கலாம். இப்போ 9வதுல இருந்துன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இல்லையா, அதை பத்தி பேசிருக்கலாமே. அதுதான்மா, அதாவது அவர் முதல்வர் வந்து திருச்சியில பேசின விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டு உரிமைகள் சார்ந்த எந்த விஷயத்தையும் பேசலாம். அதே மாதிரி பிரதமர் போய் பார்த்துட்டு வந்தார்ல, அவர் என்ன மாதிரி பிரதமர் வந்து கோரிக்கைகள் நிறைய கொடுத்தாரு. தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், அரசு நிகழ்ச்சியில முதல் முறை, அதாவது கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில பாடணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேகதாது விஷயத்தை பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன்றாரு. அதை பத்தி ஒரு பிரஸ் மீட் பண்ணி கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுக்கணும், அவர் கொடுக்கல. இது வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் டெல்லி போய் முதல்வரை பார்த்துட்டு, அதாவது பிரதமரை போய் பார்த்துட்டு கோரிக்கை மனு கொடுத்துட்டு தமிழ்நாடு இல்லத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு இல்லத்துல வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு நான் பிரதமர்கிட்ட என்னென்ன கோரிக்கையை வச்சேன், அதுக்கு பிரதமர் என்னென்ன பதில் சொன்னாரு, என்னென்ன நிதிகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இல்ல வந்து ஏமாற்றமாயிருக்கா, இல்ல அவருடைய சந்திப்பு வந்து நான் வந்து சந்திச்சேன் ஆனா அது ஏமாற்றம் அளிக்குது. ஏன்னா ஒரு தடவை வந்து முதல்வர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளியில வந்தவங்க வந்து ஜெயலலிதா, அப்ப தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் இருக்காருல மோடி, அப்போ வந்து குஜராத் முதல்வர் அவரு அங்கேயே வந்து பாய்காட் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க. அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து அப்போ வந்து பிரதமராக இருந்தார். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அதே மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர்கள் வந்து டெல்லிக்கு போய் பிரதமரை யாரையும் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட் பண்ணாம வர மாட்டாங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். சார் இப்போ வந்து அதிமுகவும் திமுகவும் ஆளுங்கட்சிங்க. இப்போ வந்து தாவேக்கா வந்து புதுசா வரக்குள்ள அவங்க பிரதமரை பார்த்திருக்காங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்கன்னு கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதை வந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்கல. கொடுத்திருக்கலாம்லாம் கிடையாது, கொடுத்துவே ஆகணும். அது என்ன அவர் என்ன நீங்க வந்து உங்க பஸ்ஸுக்கு மேல மைக்க பிடிச்சு மட்டும் வீரவசமா பேசினா போதுமா? மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை நீங்க முதல்வர் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க தாவேக தலைவர் கிடையாது, நீங்க ஒரு முதல்வர். அத முதல்வரே அவர் நான் முதல்வர் ஆயிட்டேன்றது அவர் கூட இன்னும் வந்து நம்பலைன்னு நினைக்கிறேன் அவர். ஏன்னா அதனாலதான் மக்களுக்கான வந்து ஊடகத்தை சந்திக்க மாட்டாரு. முதல்வர் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல வந்துட்டு நிறைய சொல்லிருக்காங்க, எதனா பிரச்சனைனா ஸ்ட்ரைட்டா எனக்கே கால் பண்ணலாம், அந்த மாதிரி கூட நிறைய. என்ன கால் இதுவரைக்கும் எத்தனை கால் வந்து ஒரு வெளிப்படையா சொல்லணும்ல, வெளிப்படை. அதாவது அரசாங்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு எம்எல்ஏ எம்பியோ ஒரு மக்கள் பிரதிநிதியா மாறிட்டோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை வேணும். இன்னொன்னு எல்லாமே ரெக்கார்டிக்கலா கொடுக்கணும் நீங்க. ஏன்னா இது நீதிமன்றங்கள் வந்து உங்களை கண்காணிக்கும், சும்மா கிடையாது யாரும். நீங்க பொதுநல வழக்கு போட்டு இந்த முதல்வர் இப்போ தனிப்பிரிவுன்னு வச்சிருக்காங்க தலைமை செயலகத்துல பாத்தீங்கன்னா, முதல்வர் தனிப்பிரிவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த தனிப்பிரிவுல வந்து நீங்க மனு கொடுத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துல வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும், இல்லாட்டி நீங்க கேஸ போடலாம். அதே மாதிரி ஒரு பொதுநல வழக்கு பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ போட்டு முதல்வர் தனிப்பிரிவுல இது வரைக்கும் ஒரு மாசத்துல எத்தனை மனுக்கள் வந்திருக்கு, அதுல எத்தனை தீர்வு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கேஸ போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீதிமன்றம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கேட்கும், எத்தனை கேஸ் நீங்க வந்து எத்தனை மனுக்கு நீங்க தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது என்னென்ன லிஸ்ட்டை கொடுக்குன்னு கேட்கும். அப்ப நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து பப்ளிக்கான ஊடகத்தையும் சந்திக்க மாட்டாரு. ஆனா எனக்கு நேரடியா பேசுங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் அவர்கிட்ட நேரடியா பிரச்சனையை சொல்லியிருக்காங்க, அவர் தீர்த்து வச்சிருக்காரு. அதை விளக்கம் கொடுங்க. கொடுக்கணும்ல. ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. சும்மா அதாவது ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல நம்ம வேலைக்கு போறோம்னு வச்சுங்களேன், அங்க வந்து காலையில வந்து 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தா போதும், அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு. அப்படி வந்து இது கார்பரேட் ஆஃபீஸ் கிடையாது. தலைமைச் செயலகம் அப்படின்றது ஒரு முதல்வர் சீட்டுன்றது எந்நேரமும் வந்து ஃபயரா இருக்கணும். நீங்க எங்க முதல்வர் சீட்ல டெய்லி இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வீட்டுல உட்காந்து கூட அலாட் வந்து வேலையை பார்க்கலாம், முதல்வருக்கான வேலையை பார்க்கலாம். ஏன்னா அதனால இங்க மட்டும் வந்து சேர்ல இருக்க பின்னாடி இருக்கக்கூடிய துண்டை தூக்கி போட்டுறதெல்லாம் பெரிய மாற்றமாகுது. அது ஏமாற்றமா தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் அவங்க சொன்ன உருப்படியா ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. உதாரணத்துக்கு பயிர்க்கடன்,
5 ஏக்கர்ல வந்து அதான் 6 மாசம் டைம் கேட்டிருக்காங்களே, எல்லாம் கரெக்டா அப்ப பண்றது. நீ 6 மாசம் கழிச்சுல அதை பண்ணணும். ம், இப்ப உடனே பண்ணிருக்கீங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுத்துறீங்க. ம், தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் ம், எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலுமே ம். கூட்டுறவு பேங்க்ல முழுவதும் தள்ளுபடி. இதுதான் உங்க தேர்தல் அறிக்கை. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? 50,000 மட்டும் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி 2,500 ரூபாய் தரீங்க மகளிருக்கு உரிமை தொகை. 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நாங்க அந்த ஸ்கீமை வந்து மறுசீரமைப்பு பண்ண போறோம்னு சொல்லிட்டு கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் இது வந்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உடனே அந்த 1000 ரூபாய் போட்டாங்க. இன்னொன்னு அந்த 1000 ரூபாய் வந்து நிறைய பேருக்கு வரல போன மாசம். வரலையா? தெரியல, லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. எங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய அம்மா வந்து என்கிட்ட கேக்குறாங்க. ம், அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்களாம், ம், விஜய்க்கு. சரிம்மா, விஜய் தாவேக்கா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் கேளுங்கம்மா அப்படி நான் கேட்குறேன்ட்டு போய் கேட்டாங்க காங்கிரஸ்காரங்கிட்ட. அவர் வந்து கவுன்சிலராக இருக்காரு. அவர் நீங்க போய் வந்து ஈஓட்ட போய் கேளுங்கன்ட்டு. ஈஓட்ட போய் கேட்டா அவர் வந்து நீங்க வந்து கவுன்சிலர்கிட்ட போய் கேளுங்க. இப்படி போயிட்டு இருக்கு. நான் சொல்றது நேரடியா பார்த்த ஒரு சாட்சி. ம், இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை பேர் இந்த மாதிரி 1000 ரூபாய் வராம இருப்பாங்க? ம். ஆமா. இந்த ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல இந்த சிக்கல் இப்பதான் போதா இல்ல முன்னாடி கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? முன்னாடி வந்து கரெக்டா இருந்துச்சு. அதாவது ஒரு கோடியே 30, அதாவது 2022 டிசம்பர் வரைக்கும் 1,13,00,000 பேருக்கு போச்சு. ம், அதுக்கப்புறம் திட்டத்தில் ஒரு 17 லட்சம் பேர் சேர்த்தாங்க. சேர்த்து 1,31,00,000 பேருக்கு வந்து போன மார்ச் அவர் சேர்த்து போட்டாரு. அது மே வரைக்கும் போட்டாரு, அது ஏப்ரல் வரைக்கும் போட்டாரு. அவர் ம், கொடுத்தாரு 1000 ரூபாய். அது ஸ்டாலின் முதல்வர் இருக்கும்போது. மே மாசம் தான் பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் நிறைய பேருக்கு வரல. இன்னொன்று இதுல முக்கியமான தகவல் வேணும்னா, மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் 1,500 ரூபாய் ஸ்கீம் இது மகளிருக்கு. அதுல 80 லட்சம் பேர் தூக்கிட்டாங்க லிஸ்ட்ல இருந்து. அங்க என்ன பண்ணீங்க? கேஒய்சி கேட்டிருக்காங்க எல்லார்ட்டையும். ம். இப்ப நான் வந்து 1000 ரூபாய் வாங்குறேன், இப்ப நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா இப்ப பேங்க்ல எல்லாம் கேஒய்சி கேக்குறாங்கல்ல, ம். நோ யுவர் கஸ்டமர், ஆமா. நான் டீடைல்ஸ் கொடுக்கணும். 50 லட்சம் பேர் கொடுக்கல. ம், அந்த 50 லட்சம் பேர் அவுட்டா. கார் வச்சிருந்தீங்க 5 லட்சம் பேர் தூக்கியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல இருந்து. அவன் 1,500 ரூபாய் வாங்கியிருக்கான் மாசம். அந்த மாதிரி இங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த 1,31,00,000ன்றது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சமா கூட சுருங்கலாம், 30 லட்சம் கூட சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு இப்ப நேத்து செய்தி அது. ம், அதனால அது இந்த தாவேக அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சினிமாவில் வரக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடாது. அவர் சர்க்கார் படத்துல அவர் முதல்வர் ஆக மாட்டாரு. ஆனா முதல்வராக வந்து நிறைய பேர்த்த கொண்டு வந்து, அதாவது அவர் கட்சி அவர் சார்பா ஜெயிச்சு வருவாங்க. நான் எதிர்கட்சி வரிசையிலிருந்து நான் வந்து உங்களை கண்காணிப்பேன்னு. ஆனா ரியலா அவர் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. ம். அதே மறந்துட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு.